பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களிலே மகாவிஷ்ணு என்கிற ஒரு சகோதரன் மறுஜன்மத்தை குறித்து பேசினபடினாலே அநேக சர்ச்சைக்கு அவர் உள்ளானார். ஆனால் அவங்களுடைய வேத புஸ்தகங்களிலே மறுஜன்மம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதை அவர் போதிக்கிறார். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுஜென்மத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தால், உண்மையாகவே மறுஜென்மம் என்பது உண்டா, மறுபிறப்பு என்பது உண்டா என்று சொல்லி நாம் வேதத்தை ஆராயும் போது நிச்சயமாகவே மறுபிறப்பு உண்டு என்பதுதான் வேதம் சொல்கிறது. ஆனால் அது சரீரத்துக்கு அல்ல, அது ஆத்துமாவுக்கு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரீரம் என்பது ஒரு முறைதான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படும். பவுலடிகள் அதைத்தான் எபிரேயர் 10:5 சொல்கிறார், எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர். ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு சரீரத்தை தான் தேவன் கொடுக்கிறார். ஆதாமை மண் எடுத்து அவருக்கு ஒரு சரீரத்தை மனுஷனை உருவாக்குகிறார். பாருங்கள், ஒரு முறை தான். திருப்பி 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 ஆதாம் அவர் உருவாக்கவே இல்லை. ஒரே ஒரு முறைதான் சரீரம் உருவாக்கப்படும். மறுபடியும் சரீரம் உருவாக்கப்படாது. சரீரத்திற்கு மறுபிறப்பு கிடையாது. ஆனால் ஆத்துமாவுக்கு மறுபிறப்பு உண்டு. இதைத்தான் நம்ம வேதம் சொல்கிறது. உண்மையாகவே மறுபிறப்பு உண்டு தான், ஆனால் சரீரத்துக்கு அல்ல, அது ஆத்துமாவுக்கு. யோவான் 3:2 என்ன சொல்கிறதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறக்கணுப்பா, மறுஜன்மம் எடுக்கணுப்பா அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அதற்கு நிக்கோதேமு என்ன கேட்குறார் அப்படின்னா, அப்படியானால் முதிர் வயதாக இருக்கிற ஒருவன் தாயின் வயிற்றில் 2ஆம் தரம் பிறக்கக்கூடுமோ அப்படின்னு கேட்குறார். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் சொல்கிறாரு, நான் சரீரத்தில் பிறப்பதை குறித்து நான் பேசலை, ஆவியில் பிறக்க வேண்டும், ஆவியில் மறுபடியும் ஆத்துமாவில் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது அவர் சொல்கிறார், மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னா, நீ ஆவியிலே ஆத்துமாவிலே நீ பிறக்க வேண்டும். நீ ஒரு விசை 2ஆம் தரம் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் நீ மறுபடியும் ஏற்கனவே உனக்கு ஆத்மா கொடுத்துருக்கு, ஆனால் நீ மறுபடியும் அந்த ஆத்துமாவை நீ என்ன செய்யணும், புதுப்பிக்க வேண்டும், புது ஜென்மம் எடுக்க வேண்டும், மறுபடியும் அந்த ஆத்துமாவிலே நீ பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ நிக்கோதேமு இந்த காரியத்தை குறித்து கேட்கும்போது, அது எப்படி ஒரு மனுஷன் மறுபடியும் வர முடியுமா முதிர் வயதில் கேட்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ இவ்வளோ வேத பண்டிதனாக இருந்தோம், நீ இவ்வளோ கற்றிருந்தோம், நீ இவைகளை கூட அறியாமல் இருக்கிறாயே. சரீரம் ஒருவனுக்கு ஒரு முறைதான், ஆத்துமா மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் 2 இடத்துல நாம் வாழணும். பாருங்கள், ஒரு இடம் உலகம், மற்றொரு இடம் பரலோகம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆத்துமாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதாமுடைய பாவம் நம்மிலே இருக்கிறபடியினாலே அவைகளை நீக்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய இரத்தத்தினாலே எல்லாருடைய பாவங்களையும் சுத்திகரித்தார். அதை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கை விட்டு மாறும், நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் காணப்படுவோம். அதனால் தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். உங்களுடைய ஆத்துமா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய குடியிருப்பு பூமி அல்ல, உங்களுடைய குடியிருப்பு பரலோகம். நம்ம பூமியிலே குடியிருக்கிறவர்களாக இருந்தால் சரீரம் மட்டும் நமக்கு போதும். பாருங்கள், நம்ம பரலோகத்தில் நம்ம நித்தியமாய் காலமாய் குடியிருக்க வேண்டும். ஆதலால் தான் ஆத்துமா தேவை. அந்த ஆத்துமா பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்.
அதைத்தான் அவர் சொல்கிறார். உன்னுடைய ஆத்துமா ஆதாம் செய்த பாவத்தினாலே கரைபட்டு இருக்கிறது. அதற்காகத்தான் நான் உலகத்திற்கு வந்தேன். என்னுடைய இரத்தத்தை சிந்தினேன். அதை நீ விசுவாசி, நீ பிழைத்து கொள்வாய். உன் ஆத்துமாவை மறுபடியும் பிறக்கும்படியான ஒரு காரியத்தை நீ செய்யும் போது நீ பரலோக ராஜ்யத்திற்கும் சொந்தக்காரனாய் மாறுவாய். இந்த பூமியிலும் நீ வாழலாம், பரலோகத்திலும் வாழலாம். அவர் சொல்கிறார், அதனால்தான் நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ ஒருவன் மறுபடியும் பிறக்கனா என்ன பண்ணணும்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் தெய்வமாயிருந்தும் நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவங்களெல்லாம் சுமந்து கல்வாரில் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே தெய்வம். அவர் மாத்திரமே என்னுடைய ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்த வல்லவர். அவர் மாத்திரமே பரலோகத்தில் நான் கடந்து போவதற்கு வழியும் வாசலுமாய் இருக்கிறவர் என்பதை நாம் அறிந்து விசுவாசித்து அந்த காரியங்களை நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் நாம் பிறந்தால் நான் பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றவர்களாய் நாம் காணப்படும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அதில் நம்ம பிறக்கிறது, எப்படி மறுபடியும் பிறப்பது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், அதே வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? 1 பேதுரு 1:23 என்ன சொல்கிறதுனா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாயிருக்கிற அழிவில்லாத வித்தாகிய வசனத்தினாலும், அதாவது அழிவில்லாத வேத வசனத்தினால் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய பிறப்பு, நம்முடைய ஆத்மா பிறப்பு பார்த்திங்கன்னா வேத வசனத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிற வார்த்தையினாலே, அவர் நமக்காக செய்து முடித்த அந்த காரியங்களை நினைத்து விசுவாசித்து அறிக்கை பண்ணுவதனாலே, அதான் ஜீவனுள்ளதுமான அந்த அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள். நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் சொந்தமானவர்களாய் காணப்படுவோம். இருளின் அதிகாரத்தில் இன்று விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் ஆத்துமா மறுபடியும் பிறக்க வேண்டும். கொலைசியர் 1:13 சொல்கிறாரு, இந்த இருளின் ராஜ்யம் இருக்குல்ல, இந்த பூமி, இந்த இருளின் ராஜ்யத்தில் இருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டு அன்பின் ராஜ்யம்னா ஒளிவுள்ள ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அங்கே வருவதற்கு நீ ஆத்துமாவிலே மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறோம். பார்க்கலாம் பாருங்கள், நம்ம அந்த உலகத்தில் மட்டுமில்லை, 2 இடத்துல நம்ம வாழ்வதற்கு தேவன் நம்மளை திட்டமிட்டிருக்கிறார். தேவன் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சரீரத்தை கொடுத்தார், அது நாம் பூமியிலே வாழ்வதற்கு சரீரத்தோடு கூட ஆவி ஆத்துமாவையும் கொடுத்தார். ஆனால் அந்த ஆத்துமா பாவத்தோடு வந்தபடினாலே, ஆதாமுடைய சந்ததியாய் நாம் வந்தபடினாலே, அந்த ஆத்துமா மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி பிறக்க வேண்டும்? அவருடைய அழிவில்லாத வித்தினாலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். அதனாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்பதை விசுவாசித்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் நம் ஆத்துமா மறுபடியும் பிறப்பிக்கப்படும் போது நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாகிறோம், பரலோகத்திற்கு குடிமகன்களாய் நம்ம மாறுகிறோம். இப்படி ஆத்துமா மறுபடியும் பிறக்காமல் ஒருவன் இருந்தால் அவன் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே முதல்ல நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? யோவான் 3:2 சொல்கிறாரு, மறுபடியும் ஒருவன் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னா, பரலோகத்துக்கு போக முடியாதுன்னா, அந்த பரலோகத்துக்குரிய அந்த இப்போ பூமியில் வாழ்வதற்கு ஒரு சரீரம் உண்டல்ல, அதே போல் பரலோகத்தில் வாழ்வதற்கு பரிசுத்த ஆத்துமா வேணும். அந்த ஆத்துமா இல்லைன்னா அங்கே அவனுக்கு குடியிருப்பு உரிமையே கிடையாது, அங்கே போக முடியாது.
அதனால தான் மறுபடியும் நீங்கள் ஆத்மாவில் பிறக்கணும், மறுபடியும் நீங்கள் பிறங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த நாட்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுபிறப்பு ஒன்று இருக்க வேண்டும். அது சரீரத்தில் அல்ல, ஆத்மாவிலே. ஏன்னா பெர்மனண்டான ஒரு இடம் நமக்கு பூமி அல்ல, நமக்கு பெர்மனண்டான இடம் பரலோகம்தான். அந்த பரலோகத்தில் நாம் நித்திய காலம் வாழ்வதற்கு நம்ம ஆத்துமா மறுபடி பிறக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா வார்த்தையினாலே பிறக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். அவர் எனக்காக வந்தார், என் பாவத்திற்காக வந்தார், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் அவர் மறுபடியும் ஜெனிப்பிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இதை சத்துரு செய்ய விடாது. இந்த ஆத்மாவிலே மறுபடியும் பிறக்கிற காரியத்தை உலகத்திலே சத்துரு செய்ய விடாது. ஏன்னா எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறது அவனுக்கு பிடிக்காது பாருங்க. அதனால தான் அந்த ஞானஸ்தானம் எடுப்பதற்கு, இந்த ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த மறுபடியும் பிறப்பதற்கு அநேக குழப்பங்களும் போராட்டங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம நன்றாக அறிந்து நிச்சயமாகவே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். நிச்சயமாகவே ஆத்துமா மறுபடியும் பிறக்க வேண்டும். இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது பாருங்க, போகவே முடியாது. அங்கே உள்ள குடி உரிமை அதில் தான் இருக்குது. நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது தான் பரலோகராஜன் குடி உரிமையை நம்ம பெறுகிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொண்டவர்களாய் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொந்தங்கள் அப்போ அந்த குடியுரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே அவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான். தெரியாமல் கூட ஒருவேளை ஒருத்தருக்கும் சொல்லப்படாமல் இருந்தாலும் கூட மன்னிக்கலாம். ஆனால் சொல்லி 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 ஏற்றுக்கொள்ளாத உள்ளங்களெல்லாம் அதை காண முடியாது என்று சொல்லி தேவ பிள்ளைகளாக நாம் நிச்சயமாகவே நமக்கு ஒரு மறுபிறப்பு உண்டு. அது சரீரத்தில் அல்ல, அது ஆத்துமாவிலே மறுபடி நாம் பிறக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது அநேகருக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். அநேகரை பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமை உள்ள பிள்ளைகளாய் நாம் மாற்றுவோம். கர்த்தர் நம்மையும் அவர்களோடு கூட இணைத்து நமக்கும் சந்தோஷம் சமாதானமுடைய வாழ்க்கையில் தந்து பரலோக ராஜ்யத்திலே நித்திய காலமாய் அவரோடு கூட உலகத்தை உண்டாக்கின தேவனோடு கூட, பரிசுத்த தேவனோடு கூட அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, பரிகாசம் இல்லை, நிந்தை இல்லை, அவமானம் இல்லை, கடன் இல்லை, கண்ணீர் ஒன்றும் இல்லை பாருங்க. எப்போதும் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்மளை சூழ்ந்து கொள்ளிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போக நம்ம ஆவல் கொள்ள வேண்டும். அதை அநேகருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். சத்துரு அதை செய்ய விடாது பாருங்க. அது நம்ம சொல்லாமல் இருக்கும்போது, அதை செய்யாமல் இருக்கும்போது, மறுபடியும் ஆத்மா பிறக்காமல் இருக்கும்போது பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. நாம் அறிந்திருக்கிறோம். அநேகருக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். அநேகர் ரட்சிக்கப்படட்டும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளைய தினத்திலும் நாம் சரீரத்தை குறித்து பார்க்க போகிறோம். சரீரம் ஒரு விசைதான் சரீரம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும். அந்த சரீரம் என்ன செய்கிறது என்பதை நம்ம நாளைக்கு உள்ள வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிந்தவர்களுக்கு அனுப்பி கொடுங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் இன்னும் உங்கள் குடும்பங்களிலே மறுபடியும் பிறக்காதிருக்கிறீர்களோ, நிச்சயமாகவே பரலோக குடிமக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை விரும்புகிறார். எப்படின்னா, ஒருவனும் கெட்டு போகாமல், இந்த பூமியில் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. அந்த ஆவல் எல்லா பிள்ளைங்களும் பரலோகத்துக்கு வந்துடணும், எல்லாரும் அவரிடத்தில் வந்துடணும், ஒருவனும் சத்துருடத்தில் போயிடக்கூடாது என்பது அவருடைய ஆவல். அந்த ஆவலை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி சத்துரு அநேகரை வஞ்சிக்கிறான். அந்த இடத்திலிருந்து நம்ம அவளை விடுதலை ஆக்கி பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரலாய் மாற வேண்டும். மறுபடியும் நாம் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு
நாம் அடிபணிவோம், நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.